விஸ்வநாதன் மற்றும் சன்ஸ் முழு விமர்சனம். சூர்யாவோட விஸ்வநாதன் மற்றும் சன்ஸ் படம் இன்னைக்கு வெளியாகிடுச்சு. முதல் காட்சியை முடிவதற்கு முன்னாடியே சமூக வலைத்தளத்துல படம் எப்படி இருக்குன்னு நிறைய கருத்துகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கு, முதல்ல கதை என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். 40 வயதை கடந்த ஒரு சர்வதேச அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் வீரருடைய வாழ்க்கையை மையமா வச்சுதான் கதை போகுது. அவருடைய வாழ்க்கைக்குள்ள மமிதா பைஜு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த உறவு, குடும்பம், உணர்வுகள், இதை சுற்றிதான் படம் நகருது. கதை கேட்டதும் பெரிய ஆக்ஷன் படம் மாதிரி எதிர்பார்க்க கூடாது. இது முழுக்க முழுக்க குடும்பம், காதல், நகைச்சுவை, உணர்ச்சி இதை மையமா வச்ச படம். இப்போ முதல் பாதி எப்படி, இதுதான் படத்தோட முக்கியமான பலம் என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா போனாலும் அதுக்கப்புறம் கதை பிடிச்சுக்குது. சூர்யா மற்றும் மமிதா பைஜுவோட காட்சிகள் நல்லா வேலை செய்திருக்கு. நகைச்சுவையும் உணர்ச்சியும் சரியான அளவுல கலந்திருப்பதாக பல முதல் காட்சி பார்வைகள் சொல்றாங்க. குறிப்பா முதல் பாதி நல்லா இருக்கு என்பதுதான் அதிகமா வர்ற கருத்து. ஆனா இடைவேளைக்கு பிறகு படம் கொஞ்சம் தருமாறுது. இங்கதான் பல விமர்சனங்களும் ஒரே விஷயத்தை சுட்டிக்காட்டுது. இரண்டாம் பாதியில் கதை கொஞ்சம் மெதுவாகுது. தேவையில்லாத சில கிளைக்கதைகள் வருது. முதல் பாதியில் இருந்த அந்த இயல்பான நகைச்சுவையும் வேகமும் இரண்டாம் பாதியில் கொஞ்சம் குறைஞ்சிடுது. சில இடங்கள உணர்ச்சியை அதிகமா அழுத்துற மாதிரி தோணுது. அதாவது முதல் பாதி நம்மள சிரிக்க வச்சு கதைக்குள்ள கொண்டு போகுது. இரண்டாம் பாதி சரி இப்போ கொஞ்சம் உணர்ச்சி படுங்க நம்ம கிட்ட சொல்லுற மாதிரி இருக்கு. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். ஆனா கிளைமாக்ஸ் வரும்போது படம் மீண்டும் கொஞ்சம் மேலே வருது என்று சில விமர்சனங்கள் குறிப்பிடுது. குறிப்பா குடும்ப உணர்வுகள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வேலை செய்திருக்கு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் சூர்யா தன்னுடைய கதாபாத்திரத்தை இயல்பாக கொண்டு போயிருக்காருன்னு பலரும் சொல்றாங்க. மமிதா பைஜுவுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ராதிகா சரத்குமார் வரும் காட்சிகளும் பலருக்கு பிடிச்சிருக்கு. பின்னணி இசையும் படத்துக்கு தேவையான அளவுக்கு உதவி இருக்கு. அப்படின்னா இந்த படம் முழுசா நல்ல படமா அப்படின்னு கேட்டா முழுமையான படம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டாம் பாதியில் இருக்கிற தொய்வு, நீளம், சில அதிகப்படியான உணர்ச்சி காட்சிகள் படத்தோட வேகத்தை பாதிக்குது. ஆனா அதே நேரத்துல படமே மோசம் என்றும் சொல்ல முடியாது. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான பொழுதுபோக்கு படம். குறிப்பா உங்களுக்கு குடும்ப உணர்வுகள், லேசான நகைச்சுவை, காதல் கலந்த படங்கள் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல சூர்யாவோட அடுத்த பெரிய படம் இது. மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். நீ எதிர்பார்ப்போட போறீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு போங்க. மொத்தத்தில் விஸ்வநாதன் மற்றும் சன்ஸ் நல்ல முதல் பாதி, கொஞ்சம் தருமாறும் இரண்டாம் பாதி, ஆனால் குடும்ப உணர்வுகளால் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும் ஒரு உணர்ச்சிகரமான பொழுதுபோக்கு படம். என்னோட மதிப்பீடு 2.75. படம் பார்த்த வந்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே சொல்லுங்க. பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சது, பிடிக்கலனா எங்க சொதப்புச்சு கருத்துல சொல்லுங்க. அடுத்த படத்தோட விமர்சனத்துல சந்திப்போம்.